நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைந்திருக்கிறார். ஆல்வின் சுரேஷ், எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்பொழுது கடுமையான வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளில் அனைத்தும் வறட்சி ஏற்பட்டும் காணப்படுகிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கடும் வெப்பத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலையானது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. சற்று முன் தற்பொழுது பலத்த காற்று வீச துவங்கியுள்ளது. அதன் பின்பு இடியுடன் கூடிய மழையானது பெய்தது. இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் இதர ஓட்டுநர்கள் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் சிரமத்துடனேயே இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை இயக்கி வருகின்றனர். தற்பொழுது பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் மாணவர்கள் இந்த மழையால் சற்று சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். அது மட்டுமின்றி அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதிகள், அதாவது கூடலூர், தேவாலா, நாடுகாணி, ஸ்ரீமதுரை போன்ற பகுதிகளில் பெய்த மழையால் இப்பகுதி முழுவதும் தற்பொழுது குளுமையான சூழல் நிலவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி அந்த பகுதியில் சற்று நெருக்கமாக மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் இங்கு மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எந்த விதமான அதிக பாதிப்பும் தாக்குதலும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வண்ணமே உள்ளன. இருந்த போதிலும் வாரத்தின் ஆரம்ப நாளான 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களிலும் பகல் நேரத்தில் கடுமையான வெயில் வாட்டி வந்த போதும் மாலை நேரத்தில் பெய்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக இதமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து வார இறுதி நாளான புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக வாட்டி வந்தாலும் மாலை நேரங்களில் மேகமூட்டமாக காணப்பட்டது. அதே போலவே இன்றும் காலை முதலே மேகமூட்டம் பரவலாக காணப்பட்டது. திடீரென சூழ்ந்த கருமேகங்கள் பிற்பகல் ஒரு 2 மணிக்கு மேல் அரை மணி நேரமாக கனமழையாக கொட்டி தீர்த்தது. தற்போது பள்ளி பரீட்சை நடந்து கொண்டிருப்பதாலும் பள்ளி ஸ்பெஷல் கிளாஸ் நடந்து கொண்டிருப்பதாலும் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் அனைவரும் நனைந்தபடியே பள்ளியிலிருந்து வீடு திரும்பி வருகின்றனர். தொடர்ந்து குளுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மல்லி, வன்னியம்பட்டி, கிருஷ்ணன் கோவில், பாட்டக்குளம் இந்த பகுதிகளில் விவசாய நிலங்கள், அதிக நிலங்கள் உள்ளன. இந்த பகுதியில் மலர்கள், அதாவது வெங்காயம், மலர்களை போன்ற பயிர்கள் இங்கு பயிரிடப்பட்டு வருகின்றன. தற்போது பெய்த மழை காரணமாக வெங்காயம் பாதிப்பு ஏற்படைய சூழ்நிலை ஏற்படுது. வழக்கமாக மழை பெய்தால் விவசாயம் செழிக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெயில் காலத்துல திடீரென பெய்த மழையின் காரணமாக இங்க வெங்காய விளைச்சல் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். தொடர்ந்து குளுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.